வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் நிறைய பேர் இந்த தமிழை பார்த்துட்டு வந்திருக்கலாம், இது ஒரு காப்பி அண்ட் பேஸ்ட் ஜாப் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இல்லைங்க, இது காப்பி அண்ட் பேஸ்ட் ஜாப் கிடையாது. நான் காப்பி அண்ட் பேஸ்ட் ஜாப் ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்கள், இல்லாட்டி கீழே தள்ளிட்டு போயிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் ஏன் எல்லாருமே காப்பி அண்ட் பேஸ்ட் ஜாப், டேட்டா என்ட்ரி எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு டயர்டாக இருப்பாங்க. இந்த டயர்டு, அதாவது அந்த ஃப்ரீ டைமில் கூட நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் அதை இந்த சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. ஃபேக் வெப்சைட்ஸ் ரெடி பண்ணி அது மூலிமா இவங்களை அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வச்சு நிறைய பேர்த்த டிராஃபிக் கொண்டு வச்சு அவன் ஏர்ன் பண்ணிட்டு போயிடுறான். பட் யாருக்கு டிசப்பாயின்மெண்ட்? நமக்கு தான். ஸோ இந்த டேட்டா என்ட்ரி காப்பி அண்ட் பேஜ் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்ஸ் வந்தது 100% ஃபேக் 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 ஃபேக். பட் அதுக்குன்ட்டு நான் டேட்டா என்ட்ரி காப்பி அண்ட் பேஜ் ஜாப் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குங்க. பட் அது வந்து ப்ராஜெக்ட்ஸாக, ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில் ப்ராஜெக்ட்ஸாக தந்தால் மட்டும்தான் அது ஒரிஜினல் ஜாப். மற்றபடி வேறு எந்த வெப்சைட்ஸில் வந்தாலும் அது ஃபேக் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபேக் வெப்சைட்ஸை பார்த்துட்டு சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுங்க வியூஸை ஏற்றுறதுக்காக அதை வந்து அரைகுறையாக தெரிஞ்சுட்டு வந்து யூடியூப்பில் வீடியோஸாக அப்லோட் பண்ணுறானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் போட்டிருந்தாரு. எந்த மாதிரி காப்பி அண்ட் பேஜ் ஜாப்னா, ஃபஸ்ட்டு நான் அந்த காப்பி அண்ட் பேஜ் ஜாப் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வெப்சைட் பற்றி சொல்லிடுறேன். என்ன வெப்சைட்னா, ஷார்ட் அண்ட் வெப்சைட். ஷார்ட் அண்ட் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் லிங்க், யூடியூப் லிங்க்கோ இல்லை உங்கள் ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைல் லிங்க்கோ ஏதோ ஒரு லிங்க், அது வந்து பார்க்க கொஞ்சம் இவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த லிங்க்கு கொண்டு போய் நம்ம அந்த ஷார்ட் அண்ட் வெப்சைட்டில் போட்டோம்னா அந்த லிங்க் வந்து சிறுசாயிரும். ஓகேவா? அந்த சிறுசாகும்போது அந்த அந்த லிங்க்கை, அந்த ஷார்ட்டனான லிங்க்கை நம்ம தொட்டு உள்ளே போகும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, 10லேருந்து 1 வரைக்கும் நம்பர்ஸ் ஓடும், ஹியூமன் வெரிஃபிகேஷன் பண்ணும். இந்த மாதிரிலாம் பண்ணி போகும்போது அந்த ஒரு கிளிக்கு வந்து அவனுக்கு 1 பைசாவோ இல்லை 2 பைசாவோ ஏர்ன் பண்ணுற மாதிரி கிடைக்கும். இதுதான் ஷார்ட் அண்ட் வெப்சைட். இதை சில அறிவாளிகள் என்ன பண்ணுறானுங்கன்னா, இதை காப்பி அண்ட் பேஸ்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறானுங்க பாருங்கள். நம்ம ஃபேஸ்புக் லிங்க், அதுலேருந்து அந்த லிங்கை காப்பி பண்ணி அந்த ஷார்ட் அண்ட் வெப்சைட்ஸில் பேஸ்ட் யூஆர்எல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் போய் பேஸ்ட் பண்ணுறதாம்மா. இதுக்கு பேர் தான் காப்பி அண்ட் பேஸ்ட் ஜாப். ஆமாம், இப்படியெல்லாம் ஏமாத்துறானுங்க பாருங்க. எனக்கு இவனுங்கெல்லாம் பார்த்தா கோவம் வரல, சிரிப்பு தான் வருது. ஏன் தான் இப்படி வியூஸை ஏற்றுறதுக்காக தப்பாக ஃபேக்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. உங்களெல்லாம் நம்ம புல்லட் எண்ணெய் வச்சு திட்ட விட்டாதான் கரெக்டாக இருக்கும். என்ன திட்டுங்கண்ணா? சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. உங்களை பேசினாலே வருது, கோவம் வருது. உங்களை பார்த்தாலே ஜோக்கர் நீங்களா. இன்னும் நிறைய பேர் கேட்கலாம், இப்போ காப்பி அண்ட் பேஸ்ட் ஜாப் அப்புறம் டேட்டா என்ட்ரி அப்படிங்கிற ஜாப் ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஜாப் ஆன்லைனில் இல்லவே இல்லைங்க. அப்படியே இருந்தாலும் அது அந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸில் வேறு ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து ப்ராஜெக்ட்ஸாக போஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரிஜினல் ஜாப்ஸ் இருக்கும். அதுவும் நீங்கள் போய் இப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு காம்படிஷனாக 10,000மோ 20,000 பேருமோ இருப்பாங்க. ஸோ அது வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன் காப்பி அண்ட் பேஜ் ஜாப், டேட்டா என்ட்ரிலாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காப்பி அண்ட் பேஜ் ஜாப் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு என்ட்ரி அப்படின்னா ஒரு 2 பேஜஸ் காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல போட்டோம்னா ஒரு என்ட்ரி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு என்ட்ரிக்கு அவங்க மேக்ஸிமம் 25 பைசா தான் தருவாங்க, அதுக்கு மேலே சான்ஸே இல்லை. ஓகேவா? ஒரு என்ட்ரிக்கு 25 பைசா தராங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 4 என்ட்ரி பண்ணாதான் 1 ரூபி. ஓகேவா? ஒரு என்ட்ரி பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகுது. சரி, வேணாம், கம்மியாகவே வச்சுக்கலாம், 2 மினிட்ஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ 4 என்ட்ரி பண்ணுறதுக்கு அப்படி இப்படி பார்த்தா, சரி நீங்கள் ஒரு என்ட்ரிக்கு 1 நிமிஷமே வச்சுக்கலாம். 4 என்ட்ரிக்கு வந்து 4 மினிட்ஸ் ஆகுமா? சரி, அப்ராக்சிமேட்டாக 5 மினிட்ஸ்னு வச்சுக்கலாம். 5 மினிட்ஸில் நீங்கள் 1 ருபீஸ் சம்பாதிப்பீங்க. ஓகேவா? அப்போது நீங்கள் 1 ஹவருக்கு ஜஸ்ட் 12 ருபீஸ் சம்பாதிப்பீங்க. சரி, 4 மணி நேரம் பண்ணுறீங்க உட்காந்து, அப்போ எவ்வளோ சம்பாதிப்பீங்க? 48 ரூபா. ஓகே, ரவுண்டாக போட்டால் 50 ரூபா சம்பாதிப்பீங்க. அந்த 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஜஸ்ட் 50 ருபீஸ் தான் உங்களால் சம்பாதிக்க முடியுமா? இதான் காப்பி அண்ட் பேஸ்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி 50 ருபீஸ் சம்பாதிக்கிறதுக்கு அந்த 4 ஹவர்ஸில் 1 ஹவர் ஏதாவது ஒரு ஸ்கில்லோ இல்லை ஏதாவது கற்றுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ மீன், இந்த ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், இல்லை வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், வெப் டிசைனிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, இல்லை பிளாகிங் எழுதுறதா இருக்கட்டும், இபுக் எழுதுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம். அது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு 1 ஹவர் அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் டெய்லியும் இதே மாதிரி 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 21 டேஸ் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்களே அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? 4 ஹவர்ஸில் இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் அதே 4 ஹவர்ஸில் 2000 ஏர்ன் பண்ணுங்க.
அதுக்கு போகிற எஃபோர்ட்டை இதில் நீங்கள் இந்த மாதிரி லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஒன் டே நீங்கள் 2000 ஏர்ன் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் இனிமேல் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், காப்பி அண்ட் பேஸ்ட் ஜாப்ஸ் அப்படின்ட்டு எதையும் நம்பிட்டு போகாதீங்க. அப்படியே போட்டாலும் அவங்க 100% ஃபேக்கு தான். ஸோ இனிமேல் டேட்டா என்ட்ரி, காப்பி அண்ட் பேஸ்ட் ஜாப் அப்படின்ட்டு எந்த ஒரு வெப்சைட்ஸ்லையோ போட்டால் அதை நம்பாதீங்க. அது வந்து 100% ஃபேக் தான். உங்களுக்கு உண்மையாலுமே 100% ஜென்யூனாக லீகலாக மாதம் பே அவுட் கரெக்டாக வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜாப் பண்ணணுங்கிற ஒரு தாட் இருந்தால் அஃப்கோர்ஸ் நீங்கள் பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த சேனலில் 100% ஜென்யூன் சைட்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறது ஒன்று தான். இந்த சைட்ஸில் நான் சொல்கிற சைட்ஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி இது 3ம் கண்டிப்பாக தேவை. இது இல்லாதவங்க தான் நான் சொல்கிற சைட்ஸில் குவிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. குவிட் பண்ணிட்டு போயிட்டு ஏர்னிங்கே வருதில்ல, அது வருதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்ஸில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா கோர்ஸ் நீங்களும் ஏர்னிங் எடுக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் யார் ஃபேக் யூடியூபர்ஸ், ஐ மீன் ஃபேக் இன்ஃபர்மேஷன் போடுறாங்க இந்த ஆன்லைன் ஜாப் பற்றி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் இனியும் பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி போய் கமெண்ட்டில் திட்டுங்க. மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்க்கலாம்.